ஒய் ஸ்கூல் கான்டெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் சைல்டு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் கான்டெக்ட் வெரி இம்பார்ட்டனா அப்படின்னா அது ஃபஸ்ட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சைல்டுக்கு தான் ஸ்கூல் கான்டெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கூல் கான்டெக்ட் வந்து உங்களோட சைல்டோடைய நீடை வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை அடுத்த ஸ்டேஜ்க்கு மூவ் பண்ணணும். அந்த மாதிரியான ஸ்கூல் கான்டெக்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது ஸ்கூலில் வந்து நம்ம உள்ளே போகும்போது நம்ம எப்படிலாம் செக் பண்ணணும்? ஃபஸ்ட் இன்ட்ராக்ட் வித் த மென்டார்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு போர்டு, ஒரு பெரிய போர்டு, ஒரு பிராண்ட், அது முக்கியம் இல்லை. ஒரு மென்டார் தான் முக்கியம். ஒரு மென்டார் வந்து உங்கள் சைல்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய டேக் ஆஃப் எப்படி இருக்கும், அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் என்ன, இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு மென்டார் சூப்பராக அமைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய லெவல் வந்து நெக்ஸ்ட் போகும். இப்போ ஒரு மென்டார் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் கொடுத்தாலும் சரி, அதை அவங்களால கொண்டு போய் ரீச் பண்ண முடியாது. ஸோ மென்டார்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ ஒரு ஏர்லி ஸ்டேஜில் ஒரு குழந்தை போது உள்ளே போகிறாங்க, 4 to 5 இயர்ஸில் உள்ளே போகிறாங்க அப்படின்னா, அது ரிசெப்ஷன் 1 சைல்டாக இருக்கா அப்படின்னா என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிளாஸ் ரூம்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப்பர் இருக்காங்களே, அவங்கள தான் நம்ம மீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு நியூ கான்டெக்ஸ்ட், ஹோம்லேருந்து நியூ கான்டெக்ஸ்ட் உள்ளே போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி சாப்பிடணும், எப்படி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எப்படி வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே சில குழந்தைக்கு தெரியும். சில குழந்தை அங்கே தான் போய் பழகுவாங்க. அப்போ வந்து ஹெல்ப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ரோல் எடுக்கணும். ஏன்னா சில குழந்தைகள் வந்து வாஷ்ரூம் போகிறது வந்து சொல்ல மாட்டாங்க. சில குழந்தை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அவங்க தான் வந்து அதை புரிஞ்சு அந்த குழந்தைகள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். இல்லைன்னா அதுவே பெரிய டேமேஜ் மாதிரி ஆகிடும் அந்த குழந்தைகளுக்கு. அவங்க வந்து ஹெல்ப் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு. தென் வந்து அவங்களுடைய வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, தென் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, அவுட்டோர் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அது அந்த க்ளீனாக இருக்கா, இது எப்படி அவங்க ஒரு கிளாஸ் ஸ்ட்ரென்த் என்ன, இது ரொம்ப முக்கியம். கிளாஸ் ஸ்ட்ரென்த் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு பேரண்ட் வந்து இதெல்லாம் செக் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த போர்ட்லேயும் படிக்கிறாங்க, சரி எனி போர்ட். இப்போ அந்த குழந்தைய திடீர்னு ஒரு கிரேட் 1லேருந்து ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு இன்டர்நேஷ்னல் போர்டு மாத்திரம் அப்படின்னா அது ஓகேவா அப்படின்னா இல்லை. அது ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இன்னொரு போர்டில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேரண்ட்டாக வந்து என்ன பண்ணணும், அந்த நியூவாக இருக்க போர்டோட ஸ்கூலில் வந்து நீங்கள் புக்ஸை வந்து வாங்கி கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் செக் பண்ணணும். அதில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, பேசிக் கண்டென்ட். அது மெயின் கோர்ஸ் சப்ஜெக்ட் மேத், இங்கிலீஷ், சயின்ஸ். அந்த கண்டென்ட்டில் அந்த லேர்னரால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதா, இல்லை அந்த கண்டென்ட் என்ன அந்த லேர்னர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலையா? ஒருவேளை அந்த லேர்னருக்கு வந்து அந்த கண்டென்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம என்ன உங்களுக்கு பண்ணலான்னா, அதை வந்து நம்ம ஓகே, இந்த குழந்தை வந்து அந்த இதில் ஓகேவாக இருக்குது. இல்லை அந்த கண்டென்ட் வந்து அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த கண்டென்ட்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண பின்னாடி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நியூ ஸ்கூலில் நம்ம ஜாயின் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா ரொம்ப அந்த குழந்தைக்கு தான் சஃபர் ஆகும். ஸோ ஒரு கரிக்குலம், ஒரு ஸ்கூல் நியூ அப்படின்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் அந்த லேர்னர்ஸ்க்கு, நாட் பேரண்ட்ஸ் நீட். நம்மளோட பேரண்ட்ஸோட நீடுக்காக நம்ம உள்ளே போய் சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து 8 hours குழந்தை தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அந்த சைல்டு தான் அந்த 8 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படின்னும் போது எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கூலு, எனக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுள் ஜோன், எனக்கு இது ரொம்ப நியர்பையாக இருக்குது, இதனால தான் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்றது வந்து அங்கே வேலைக்காகாது. ஸோ ஒரு குழந்தையோட நீடை வந்து அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் இட்ஸ் அ குட் ஸ்டோர். ஸோ ஸ்கூல் கான்டெக்ட் மெயின் ரோல் வந்து இதை தான் எடுக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த குழந்தையுடைய ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும். தேங்க்யூ.